வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல ரொம்ப சுவையான பாரம்பரியமான செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பால் பணியாரம் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் பணியாரம் செய்யறதுக்காக நம்ம இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 கப் அளவுக்கு உளுந்து இரண்டையும் சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் செய்துக்கலாங்க. இப்போ இதுல தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம சேர்த்துன அரிசி உளுந்து ரெண்டுமே நல்லா ஊறிச்சு பாருங்க. இப்போ இது கிரைண்டர்ல சேர்த்து வடை மாவு பதத்துக்கு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணுங்க. மாவு நல்லா ஃப்ளஃபியா வர மாதிரி அரைச்சுக்கோங்க. அப்பதான் பணியாரம் நல்லா சாஃப்டா இருக்கும். ரொம்ப முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, குருணைகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. சின்ன சின்ன குருணைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால குருணைகளே இல்லாத மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நீங்க இதை மிக்ஸி ஜார்லயும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஆனா குருணைகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஃபைனா அரைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்மளுடைய பணியார மாவை ஃபைனா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. பாருங்க, மாவு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியா இருக்க மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் பணியாரம் சாஃப்டா இருக்கும். ஒரு பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு பொடி செய்த வெல்லம் சேர்த்துக்கலாங்க. கூடவே இந்த வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது சூடு செய்துக்கலாங்க. இப்ப நம்ம சேர்த்துன வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சு வந்துருச்சுங்க. பாகு பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். இப்ப இதை வேற ஒரு பாத்திரத்துல வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா வெல்லத்துல சில சமயம் தூசு குப்பை ஏதாவது இருக்கும். அதனால இதை வடிகட்டி பயன்படுத்திக்கலாம். இப்ப ஒரு கடாயில எண்ணெய் சூடு செய்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க பணியாரம் மாவை சின்ன சின்ன பணியாரங்களா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னலா செய்யும் போது இந்த பணியாரத்தை தேங்காய் தொட்டியில இருக்க கண்ணு வழியா ஃப்ரை பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்றதுனால நான் இன்னைக்கு கையிலேயே உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேங்க. இப்ப நம்மளுடைய பணியாரங்கள் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இது எண்ணெயில இருந்து வெளியில எடுத்துடலாம். பாருங்க, மணிமணியா பணியாரங்கள் எவ்வளவு சூப்பரா தயாராயிருச்சு. மீதி இருக்க எல்லா மாவையும் இதே போல சின்ன சின்ன பணியாரங்களா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாவும் இருக்குங்க. நான் இன்னைக்கு ஒரு முழு தேங்காயை அரைச்சு எடுத்து திக்கான தேங்காய் பால் தயார் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த தேங்காய் பால்ல நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க வெள்ளக்கரசல சூடாறினதுக்கு அப்புறமா சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. ஒருவேளை உங்களுக்கு வெள்ளத்தோட டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்க ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். அது உங்க சாய்ஸ். இப்ப இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. இப்ப நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க பணியாரத்துல இந்த தேங்காய் பால் சேர்த்து 15ல இருந்து 20 நிமிஷம் ஊற வச்சு சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப டேஸ்டான ட்ரெடிஷ்னலான பால் பணியாரம் ரெசிபி ஈஸியா நம்ம தயார் பண்ணிட்டோம். இதை நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டெசர்ட்டாவும் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால், வெல்லம், உளுந்து இதெல்லாமே சேர்த்து செய்திருக்கிறதுனால இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டா மட்டும் இல்லைங்க, வளர்ற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது போல மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம வருணாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.